ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். இந்த மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட் ஆரம்பித்த உடனே அமெரிக்கா சார்பாக ரஷ்யாவின் க்ரூட் ஆயிலை வாங்குறதுக்கும் அதை விற்கிறதுக்கும் 30 நாட்கள் வெய்வர் கொடுக்கப்பட்டது. மார்ச்சிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் இதற்கான வெய்வர் இருந்தது. இந்தியா மாதிரியான பல நாடுகளும் ரஷ்யா கிட்ட இருந்து அதிகப்படியான எனர்ஜி ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய எனர்ஜி ப்ராடக்ட்ஸை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சான்ஸை பயன்படுத்தி ரஷ்யா பெரிய அளவுக்கு லாபம் பார்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரையில் அவங்களே அவங்களுடைய லாபத்தில் மண்ணெளி போட்டுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தி நமக்கு கேட்டவனே இருக்கும். ஆனால் இதற்கு பின்னாடி ரஷ்யாவுடைய டெவில்ஸ் பிளான் அப்படிங்கிறது தான் இருக்குது ஆக்சுவலி. சரி, ரஷ்யா இந்த பேனை பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அதற்கான விடை உக்ரைன் கிட்ட இருக்கு. ஸோ உக்ரைன் தான் உண்மையான காரணமா இல்லை ரஷ்யாவின் டெவில்ஸ் பிளான் உண்மையான காரணமா, என்ன நடந்துகிட்டு இருக்கு ரஷ்யாவில் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். இதனால் ஆயில் மார்க்கெட்டில் ஏதாச்சும் இன்ஸ்டேபிள் வருமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான விடையும் புட்டின் அவர்களே கொடுத்துருக்காரு. இதெல்லாமே இன்னைக்கான காணொலியில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான காணொலி. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மட்டும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பால்டிக்ஸையும் பிரச்சனை தான். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் டிஃபென்ஸ் அப்படிங்கிற நம்ம தமிழ் டிஃபென்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மக்களே. லெட்ஸ் டைவ் இன் டு இட். ரஷ்யாவில் ஏற்பட்ட பிரச்சனை நேத்தோ முந்தா நேத்தோ ஏற்படல, ஒரு வாரமாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. மார்ச் 22ஆம் தேதி பிரச்சனை அப்படிங்கிறது தொடங்க ஆரம்பிச்சுது. ஒரு சின்ன டேட்டாவோட பார்க்க ஆரம்பிக்கலாமா என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. மார்ச் 22, 23 ரஷ்யாவின் பிரிமோஸ்க் ஆயில் எக்ஸ்போர்ட் டெர்மினலை அடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து தான் மற்ற நாடுகளுக்கு தேவையான ஆயிலை இவங்க ரிஃபைன் பண்ணி எனர்ஜி ப்ராடக்ட்ஸாக, இட் மேபி கேசோலின் ஆர் கேஸ் ஆர் எல்என்ஜி ஆர் டீசல், ஈவன் க்ரூட் ஆயிலை இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்காக இவங்க 18 ஸ்டோரேஜ் டேங்க்ஸ்களை பிரிமோஸ்களை கட்டி வச்சிருந்தாங்க. இதில் 5 முழுமையாக அழிக்கப்பட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் தகவல். இந்த சம்பவம் மார்ச் 22, 23ஆம் தேதி தொடர்ந்து அடுத்தடுத்த 2 நாட்களில் நடந்திருக்கு. இதை ஃபாலோ பண்ணி மார்ச் 23ஆம் தேதியே பிரிமோஸ்க்கு அடித்த கையோட ஊஃபாவை அடிக்கிறாங்க. ஊஃபாவும் ஒரு ரிஃபைனரி தான். இந்த ரிஃபைனரியும் குறி வச்சு தாக்கப்படுது. அண்ட் மார்ச் 25ஆம் தேதி யூஎஸ்டி லூகா, ரஷ்யாவின் செகண்ட் லார்ஜஸ்ட் லோடிங் டெர்மினல் இந்த யூஎஸ்டி லூகா அப்படிங்கிறது, இந்த இடங்களை குறி வச்சு தாக்கியிருக்கிறாங்க உக்ரைன். மார்ச் 26ஆம் தேதி கிருஷ்னி நிஃப் ஆயில் ரிஃபைனரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரஷ்யாவின் 2வது ஆயில் ரிஃபைன் பண்ணக்கூடிய இடம் அப்படிங்கிறது இந்த நிஃப் ஆயில் ரிஃபைனரி தான். ஸோ இந்த இடங்களை அவங்களுடைய தாக்குதல் மூலமாக உக்ரைன் தகர்த்திருக்காங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க, ரஷ்யாவின் 2வது மிகப்பெரிய ஆயில் லோடிங் டெர்மினலை தாக்கியிருக்காங்க உஸ்ட் லூகா அப்படிங்கிறத. 2வது மிகப்பெரிய ஆயில் ரிஃபைனரி பிளான்ட்டை நிஃப் ரிஃபைனரின்னு சொல்லுவாங்க, அந்த ரிஃபைனரியை தகர்த்திருக்காங்க. மார்ச் 29ஆம் தேதி நேற்று மீண்டும் ஒரு முறை இந்த யூஎஸ்டி லூகாவை தாக்கியிருக்கிறாங்க. அண்ட் அதே நாள் நேற்று சராட்டோ அப்படிங்கிற ஆயில் ரிஃபைனரி பிளான்ட்டை தாக்கியிருக்கிறாங்க. தொடர்ந்து ரஷ்யாவின் எனர்ஜி ரிஃபைனரி பிளான்ஸ், ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாமே உக்ரைன் தாக்கிட்டே இருக்கிறாங்க. இதன் காரணமாக எனர்ஜி தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை குறைக்கிறதுக்காக தான் ஏப்ரல் மாதத்துல இருந்து ஜூலை 31 வரை கேசோலின் ப்ராடக்டை நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம் ரஷ்யாவின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கு. கேசோலின் விச் இஸ் நத்திங் பட் பெட்ரோல் தான் அது. ஸோ பெட்ரோலை நாங்கள் ஏற்றுமதி பண்ண மாட்டோம் அப்படின்னு ரஷ்யா அறிவிப்பு கொடுத்துருக்கிறாங்க. ஏன்னா அவங்க நாட்டிலேயே பெட்ரோல் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் கேசோலினுடைய ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் உயராமல் இருக்கிறதுக்கும் இந்த ஒரு முன்னேற்பாடு அப்படிங்கிறது ரஷ்யா சார்பாக எடுக்கப்பட்டிருக்கு. மொத்த ரஷ்யாவின் வெஸ்டர்ன் ஆயில் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் 40% இப்போ கம்ப்ளீட்டாக எலிமினேட் செய்யப்பட்டிருக்கு. குளோபல் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் ரஷ்யா ரோல் அவுட் பண்ணக்கூடிய ஆயில் பேரல்ஸில் ஒரு நாளைக்கு 2 லட்சம் க்ரூட் ஆயில் பேரல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வைப் அவுட் ஆகியிருக்கு. எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல, கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு இந்த ஒரு தாக்குதல் மூலியமாக. அண்ட் வெஸ்ட் டிரான்ஸ்போர்ட் எக்ஸிட்ல இருந்து 40% எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது கட் ஆஃப் ஆகியிருக்கு. இது உண்மையாலுமே ஒரு சீரியஸான ப்ராப்ளம் தான். இப்போ அடுத்த சாப்டருக்கு நகர்ந்தோன்னு வைங்களேன், மேப் மூலியமாக நான் காமிக்கிறேன் பாருங்க. நம்ம பார்த்தோம்ல, யூஎஸ்டியாக இருக்கட்டும், ஊஃபாவாக இருக்கட்டும், பிரிமோஸ்க் மாதிரியான இடங்கள்லாம் எங்கே இருக்குன்னு நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா கியூவில் இருந்து வேற ஒரு மூலையில் இருக்கும். கியூ ஒரு மூலையில் இருக்குன்னா இதெல்லாமே வேற ஒரு மூலையில் இருக்கும். பால்டிக் கடல்னு வச்சுக்கோங்களேன், அந்த பக்கம் தான் இதெல்லாமே இருக்கும். சரி, உக்ரைனால் இது எப்படி தாக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இப்போ மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. இந்த இடத்துல தான் ரஷ்யாவின் டெவில்ஸ் பிளான் அப்படிங்கிறதும் உள்ள வர ஆரம்பிக்குது. ரஃப்லி ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கே 800 சொச்ச கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ கியூனால இந்த 800 சொச்ச கிலோமீட்டரை ரஷ்யாவின் ஏர் டிஃபென்ஸ் இல்லாமல் இல்லை அதை கடந்து இவங்களால தாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி அந்த இடத்துல வருது. இதுவும் இல்லாமல் இதெல்லாமே பால்டிக் கடலோரத்தில் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா.
வெஸ்டர்ன் எக்ஸ்போர்ட் டிரான்சிட். அந்த பால்டிக் கடல்ல தான் ரஷ்யாவின் பால்டிக் ஃப்ளீட் அப்படிங்கிறது இருக்கு. அங்க ரஷ்யாவின் போர்க்கப்பல்கள் அண்ட் நீர்மூழ்கிகள் அப்படிங்கிறதும் இருந்துகிட்டே இருக்கு. அங்க இருந்து 2 வார்ஷிப்போ தலா ஒவ்வொரு டிரான்சிட்டுக்கு ரஷ்யா வச்சிருந்தா கூட இந்த தாக்குதலை அவங்கனால சுலபமாக நியூட்ரலைஸ் பண்ணியிருக்க முடியும். ஈவன் தோ ₹10 ட்ரோன் அடிக்கிறதுக்கு ₹10,000 மிசைல் அவன் ஏவுறான்னா இட்ஸ் ஃபைன். ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட், ஆயில் எக்ஸ்போர்ட்லேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் பல மடங்கு அவங்களுக்கு இருக்கும் காரணத்தினால தாராளமாக அவங்க அதை பண்ணலாம். அதில் எந்த ஒரு இழப்பும் அவங்களுக்கு ஏற்படாது. இருந்தாலும் ரஷ்யா அந்த ஒரு வேலையை பண்ணல. அதே நேரத்தில் எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் தடுக்கல. ஒரே பிளான்ட்டை 36 ட்ரோன்ஸ் போய் தாக்குது அப்படின்னு உக்ரைனே சொல்கிறாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பெரிய அளவுக்கு இந்த ரிஃபைனரி பிளான்ட்டை நோக்கி வரக்கூடிய ட்ரோன்களை நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னு ரஷ்யா சார்பாகவும் சொல்லப்படலை. அடி பயங்கரமாக விழுந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் கேள்வி வருது, ரஷ்யாவுக்கு தெரிஞ்சே தான் உக்ரைனை ரஷ்யா அடிக்க விடுறாங்களா அப்படின்னு. ஏன்னா ஒரு 2-3 நாட்களாகவே எப்பப்பெல்லாம் ரஷ்யாவின் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தாக்கப்படுதோ அப்போல்லாம் புட்டின் சொல்கிறாரு, க்ரூட் ஆயில் பேரலோடைய விலை $150 போகும் ஒரு பேரலோடைய விலை அப்படின்னு சொல்கிறாரு. செர்கியூ லாரோவ் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ வேணாலும் குளோபல் எனர்ஜி கிரைசிஸ் அப்படின்னு வரலாம், ஸோ எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க அப்படின்னு. ஒவ்வொரு முறையும் உக்ரைன் ரஷ்யாவின் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாக்கும்போது இவங்க ஒரு அறிவிப்பாக இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ரஷ்யாவின் அதிபர் புட்டின் அவங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. இப்போ குளோபல் ஆயில் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. ஒரு க்ரூட் ஆயில் பேரலோடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது $100-110 போயிட்டு இருக்கு. இதை பயன்படுத்தி நம்ம பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் பார்த்து நம்மளுடைய கடன்களை நாம் செட்டில் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுடைய பொருளாதாரத்தை நம்ம வளர்க்குற வேலையில் பார்க்கணும். ஸோ ப்ராஃபிட் அதிகமாக பாருங்கள், நம்ம நாட்டையும் நம்மளுடைய எக்கனாமியும் வளர்த்த அந்த ப்ராஃபிட்டை பயன்படுத்துங்க அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் தொடர்ந்து அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ரஷ்யாவும் ஈரான் மாதிரியான ஒரு அஜெண்டாவில் தான் இருக்கிறாங்க. க்ரூட் ஆயில் பேரலோடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது ஹைக் ஆகணும். அது எவ்வளோ ஹைக் ஆகுதோ அது அவங்களுக்கு லாபம் அப்படின்னு தான் ரஷ்யாவும் இப்போ விரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே இந்த மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட் ஈரானை பற்றி, ஈரானுடைய ஆயில் வெல்ஸ் இதெல்லாம் தாக்கும் போதே சொல்லியிருந்தோம், இங்கே அடிக்கிறது ரஷ்யாவிற்கு அந்த பக்கம் லாபம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக ரஷ்யாவும் இப்போ அதே தான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே அடிக்க ஆயில் ப்ரைஸ் ஏறும், வாலட்டைல் ஆகும் அப்படின்னு தொடர்ந்து அறிவிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் ப்ரைஸ் ஏறணும் அப்படின்னு ரஷ்யா நினைக்கிறாங்க. அதனால் உக்ரைன் அடிக்க விடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி என்னுடைய சந்தேகம் இப்போ வருது. ஏன்னா ஏற்கனவே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் ஒரு பக்கம் சோக் ஆகி நின்றுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எப்போ வேணாலும் ரெட் சி அப்படிங்கிறத ஹவுதீஸ் சோக் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமை இருந்துகிட்டே இருக்கு. இந்நேரத்தில் பெரிய அளவுக்கு ரஷ்யன் ஆயில் தான் இப்போ கை கொடுத்துக்கிட்டு இருக்கு குளோபல் ஆயில் மார்க்கெட்டை கொஞ்சம் ஸ்டெடியாக வச்சிருக்கிறதுக்கு. இப்போ அங்கேயும் உக்ரைன் தொடர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு வாலட்டைல் சிச்சுவேஷன் வரும். ஸோ அங்கேயும் ஒரு இன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது உருவாகும். இப்படி 2 இடத்துலையுமே இன்ஸ்டெபிலிட்டி வந்துருச்சுன்னா கம்ப்ளீட்டாக குளோபல் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப்படிங்கிறது கொலாப்ஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸுக்கு ரியாக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய குளோபல் ஆயில் மார்க்கெட் ஒரே நாளில் $120 ஒரு பேரலுக்கு $120 போகுது அப்படின்னா இந்த பக்கம் ரஷ்யாவோடைய இன்ஸ்டெபிலிட்டியும் சேர்ந்துருச்சுன்னா ஒரே நாளில் 150 வரைக்கும் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ரஷ்யா எக்ஸாக்டாக இதை தான் எதிர்பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு விலை உயருதோ அந்த அளவுக்கு நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு ரஷ்யா விரும்புகிறாங்க. அதனால தான் உக்ரைன் நீ அடிக்கிறியா அடி, நீ அடிக்கிறது எனக்கு தான் லாபம் அப்படின்னு தடுக்காமல் ரஷ்யா இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ என்னுடைய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ இதுதான் ரஷ்யாவின் டெவில்ஸ் பிளானாக இருக்குமோ அப்படிங்கிறது எனக்கு கேள்வியாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் மேற்கத்திய நாடுகள் யாரும் உக்ரைனுடைய இந்த தாக்குதலை விரும்பலை. குறிப்பாக அமெரிக்கா விரும்பலை. ஏன்னா அமெரிக்கா வெய்வர் கொடுத்தது என்ன காரணம், குளோபல் க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ரஷ்யாவின் ஆயில் வெளியில் வரணும், அது எந்த ஒரு தடை இல்லாமல் ஃப்ளோ ஆனால் தான் இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் வரக்கூடிய இம்பேக்ட்டுக்கு ஆயில் மார்க்கெட் ரியாக்ட் ஆகாது அப்படின்னு தர. ஆனால் இப்போ உக்ரைன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எக்ஸாக்டாக அமெரிக்கா என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அதை தான் அங்கே நடத்தி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இது மாதிரி 800 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ரிஃபைனரியை உக்ரைன் அடிக்கிறாங்கன்னா எது மாதிரியான வெப்பன்ஸ் அவங்க பயன்படுத்துகிறாங்கிற கேள்வி உங்களுக்கு வருமா? இந்த இடத்துல ATACMS ஸ்டார்ம் ஷேடோ மாதிரியான மிசைல்ஸை உக்ரைன் பயன்படுத்தலை. ஏன்னா மேற்கத்திய நாடுகளே இந்த தாக்குதலுக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்தினா கம்ப்ளீட்டாக உக்ரைன் மேலே கோபம் திரும்பும். அதனால் உக்ரைன் அதை பயன்படுத்தாமல் அவங்களுடைய ஸ்டேட் டு த ஆர்ட் ட்ரோன்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. AN-196 லியூடி அப்படிங்கிற ஒரு கமிகாசி ட்ரோனும் UJ-26 பாபர் அப்படிங்கிற கமிகாசி ட்ரோனும் தான் இந்த தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. பாபர் 1000-2000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணும் அப்படின்னு உக்ரைன் கிளைம் பண்ணியிருக்காங்க. லுயிட்டி 1000 கிலோமீட்டரை கவர் பண்ணும் அப்படின்னு உக்ரைன் கிளைம் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் இந்த 2 வகையான ட்ரோன்களை கொண்டு தான் இந்த லாங் ரேஞ்ச் தாக்குதல் அப்படிங்கிறது ரஷ்யாவின் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எதிராக நடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. அண்ட் இதை பொசுக்கணுன்னா ரஷ்யானால ஈஸியாக பொசுக்க முடியும். ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஷ்யா விட்டு வச்சு வேடிக்கை பார்க்குறாங்க. ஏன்னா லாபம் அவங்களுக்கு தான், எவ்வளோக்கு எவ்வளோ அடி விழுவதோ அவ்வளோக்கு அவ்வளோ லாபம் அவங்களுக்கு தான் கிடைக்கும். இப்போ அடுத்த சாப்டர், சரி ஜெலன்ஸ்கிக்கு இதெல்லாம் தெரியாதா, ஸோ ஜெலன்ஸ்கியை வார்ன் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் ஜெலன்ஸ்கி மேலே வார்னிங் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்குது. அடிக்கிறத நிறுத்து, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளே இதனால் அஃபெக்ட் ஆவாங்க, அடிக்காத அப்படின்னு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் சொல்கிறாங்க, அமெரிக்காவும் சொல்கிறாங்க.
ஜெலன்ஸ்கி என்ன கூற்று வைக்கிறாருன்னா, நீங்க ஈரான் மேல தாக்குதல் நடத்தின உடனே அந்த இடத்துல பாதிப்பு வரக்கூடாதுன்னு ரஷ்யாவை நீங்க ஓப்பன் அப் பண்ணி விட்டீங்க. ஆனா அந்த ஓப்பன் அப்னால எங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். ரஷ்யாவின் வார் எக்கனாமியா இருக்கக்கூடியது இந்த க்ரூட் ஆயில் மற்றும் எங்களுடைய எனர்ஜி எக்ஸ்போர்ட் தான். நீங்க அதற்கு வெய்வர் கொடுத்த காரணத்தினால எங்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல் அப்படிங்கிறது அதிக அளவுக்கு இருக்கும். அண்ட் பீஸ் நெகோசியேஷன் டேபிள்ல ரஷ்யா வரத்துக்கு மறுப்பாங்க. ஸோ இது அவங்களுக்கு சாதகமாக போகும். இன்னும் 2, 3 வருஷம் தொடர்ந்து அடிக்கிறதுக்கான பணத்த நீங்க குடுத்த வெய்வர்லயே அவங்க சம்பாரிச்சுருவாங்க. பட் இத கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இப்ப நாங்க ரஷ்யாவின் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும், ஆயில் டெர்மினல்ஸ் மாரியான இடங்கள அடிச்சு அவங்கள கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வேற வழி இல்ல. ஸோ எங்கள காப்பாத்திக்கணும்னா நாங்க ரஷ்யாவ அடிக்கணும் அப்படின்னு அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உக்ரைனுக்கு இந்த இடத்துல தெரியாத விஷயம் என்னன்னா, இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கிறாங்களோ, அது மொத்தமா அமெரிக்காவ போய் பிரஷர் பண்ணக்கூடியதாக இருக்கும். வருங்காலத்தில அது உக்ரைனையே பிரஷர் பண்ணக்கூடியதாக இருக்கும். உக்ரைன தான் இது போட்டு கழுத்த நெரிக்கப் போகுது. இது ஜெலன்ஸ்கிக்கு தெரியல. நான் இப்போதைக்கு தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில இப்போ போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு லாங் டர்மா உக்ரைனுக்கு தான் ஜெலன்ஸ்கிக்கு தான் இது பெரிய பிரச்சனையாக போய் முடிய போகுது. சரி, இப்ப இது மாரி ரஷ்யா வந்து தன்னோட பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கு தடை போட்டாங்க. இதனால இந்தியாவுக்கு பாதிப்பா அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட்டு இந்தியாவிற்கு பாதிப்பு இல்ல. யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு வரும்னு கேட்டீங்கன்னா, பெரிய அளவுக்கு ரஷ்யாவின் கேசோலின் ப்ராடக்ட்ட நேரடியாக வாங்கக்கூடிய, பைப் மூலியமா வாங்கக்கூடிய இந்த தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், கசகஸ்தான் மாரியான சென்ட்ரல் ஏசியன் நாடுகளுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு பாதிப்பு. 2வது வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, நைஜீரியா மாரியான நாடுகளுக்கு இந்த கேசோலின் எக்ஸ்போர்ட் பேன் மூலியமாக பாதிப்பு ஏற்படும். இந்தியா மாரியான நாடுகளுக்கும், சீனா மாரியான நாடுகளுக்கும் இந்த பேன் மூலியமாக பிரச்சனை வருமான்னு கேட்டா, பிரச்சனை வராது. பட் ஒரு சில டிலேஸ் ஏற்படும். இந்தியாவுடைய சரக்கு கப்பல்கள் எல்லாமே ஆயில இம்போர்ட் பண்றதுக்கு பால்டிக் கடல்ல இருக்கக்கூடிய அந்த டிரான்சிட்ட தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல டிரான்சிட் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருக்கு. ரஃப்பா இந்நேரத்துல நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல 10லிருந்து 12 ஆயில் டேங்கர்ஸ் எம்ப்டியா கேஸ லோட் பண்ண முடியாம எம்ப்டியா நின்னுகிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த போக்கு அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில நாளைக்கு தொடரும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படக்கூடியதாக இருக்கு. ஏன்னா டிரான்சிட் அடி வாங்குனது வீடியோஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வொர்ஸ்ட்டாக இருக்கு. சினாரியோ ரொம்ப மோசமாக இருக்கு அப்படிங்கிறது தான் தெரிய வருது. இதனால க்ரூட் ஆயில லோட் பண்றதோ, இல்ல அந்த டிரான்சிட்டோடைய ஃபங்ஷனாலிட்டி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால இந்தியாவுக்கு வர வேண்டிய கச்சா எண்ணெயோடைய அந்த டெலிவரி டேட் அப்படிங்கிறது முன்ன பின்ன மாறலாம். பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா, ஆயுதம் அறிவோம் அப்படின்னு யூடியூப்ல நம்ம சேனலின் பேர் அடிங்க. எது மாதிரியான வீடியோஸ் நம்ம போடுறோம், என்னென்ன நியூஸை கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிய வரும். ஸோ வீடியோ போய் பாருங்க, சேனலின் ப்ரொஃபைலை போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதுமானது. அன்டில் இட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.